ரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்தில் அவருடைய சமூகத்திலே அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிறவங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என் தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்தே என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி கரம் பிடித்து உம்மை நோக்கி பார்த்தே என் இதயம் துள்ளுதையா. ஆமென். தெய்வமே
பாடு, எல்லாம் சத்தமா பாடு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்டில் என்னன்னு பார்த்தோம்? காத்திருக்கிறவனு என்னென்ன ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வான். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? முதல்ல அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர், அவன் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்து அவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான்னால அவன் அதுவரைக்கும் இருந்த பலனை காட்டில் ஒரு உன்னத பலன் அவனுக்குள்ள இறங்கி வரும். அந்த பலன் என்ன பலன்? புது பலன், அது தேவ பலன். ஹல்லேலூயா. அந்த பலன் பெற்றவன் அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? வைக்கப்பட மாட்டான். அடுத்து கிருபை பெற்றுக்கொள்வான். அடுத்து அவனுக்கு ஒரு டோர் டெலிவரி ஒன்று வரும். என்னது? இறக்கம். இறக்கம் பெறுவான். இறுதியா என்ன பார்த்தோம்? அவன் பூமியையே சுதந்திரித்துக் கொள்வான். ஆண்டவருக்கு காத்திருக்கிற இன்னைக்கு சாயந்தரம் வந்திருக்க நீ ஏனதோன்னு நினைக்காத. நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளையாய் நீ உண்மையா அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம், அந்த தாகம், அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம், அந்த சாக்கியம் உனக்கு இருக்கக்கூடுமானால் இப்ப நீ சொன்ன உச்சரித்த இந்த 7 கனிகள், அது 7 எதை குறிக்கிறது? பரிபூரணத்தை குறிக்கிறது, சம்பூரணத்தை குறிக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளணுமா? நீ தேவனுக்கு காத்திரு, அவருக்கு நீ காத்திரு.
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு வித்தியாசமாக சந்திக்கணும்னு ஆசையாக வந்திருக்கிறார். அழகாய் தெய்வ ஆவியானவர் உங்களை சந்திக்கட்டும், அவர் உங்களோடு கூட பேசட்டும், அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். ஆமீன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்க கேட்போம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லக்கை நோக்கி தொடருகிறேன். இன்னைக்கு பெற்றோர்கள் உலகத்தில் கேட்பாங்க, இன்னைக்கு வாத்தியார் கேட்பாரு, இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க பார்த்தா கேட்க போறாங்க, உன் சூழ்நிலையை பார்த்துட்டு பிள்ளைங்களை பார்த்து கேட்பாங்க. அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நீ எப்படி எடுத்துக்கொள்ளணும் தெரியுமா? அது எப்படி வித்தியாசமா, எனக்கு அது வித்தியாசமா இருந்தது அவருடைய அணுகுமுறை. டேய், நீ எல்லாம் என்னடா செய்ய போற? உன் நிலைமை எப்படி இருக்கடா? நான் நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கை இல்லையேடா. இந்த உலகத்தில் எப்படா நீ எல்லாம் ஜீவிக்க போற? இந்த பொல்லாத உலகமாச்சேடா, இப்படி இருக்கேடா. என்னதான் பண்ண போற? டேய், எனக்கு சொல்றா. கேட்போம்ல, இன்னைக்கு தகப்பன் பிள்ளைங்கள் பார்த்து கேட்பான், ஆசிரியர் மாணவரை பார்த்து கேட்பாங்க, யாராவது நம்ம மேல் அன்பு பாராட்டுகிற பெரியவர்கள் யாராவது கேட்பாங்க, டேய் உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ எப்படி அந்த உலகத்துல ஜீவிக்க போற? பொல்லாத உலகமாச்சே, இப்படி இருக்கியே, அறியாதவனா இருக்கியே, இப்படி வித்தியாசமா இருக்கியே, உலகம் தெரியாதவனா இருக்கியே, ஜீவியம் தெரியாதவனா இருக்கியே. இப்படிலாம் நம்ம மேல அக்கறை உள்ளவங்க என்ன செய்வாங்க? நம்ம அழகா கேட்பாங்க. இன்னைக்கு ஆவியானவர் அதான் சொல்றாரு. இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பார்க்கிறாரு, விசாரிக்கிறாரு. என்ன விசாரிக்கிறாரு? நீ என்ன செய்ய போற, என்ன செய்யலான்னு இருக்க? ஆவியானவர் பக்கத்துல வந்து உன் பேர் சொல்லி, எனக்கு பிரியமான பிள்ளையே, என் தாசனே, என் மகளே, என் மகனே, நான் உன்னை கேட்பேன், சொல்லுயா என்ன செய்யலான்னு இருக்கேன், உன் முடிவு தான் என்ன? அல்லேலூயா. நீ பவுல் அழகாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு அங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்ன செய்றேன்? என் லக்க நோக்கி நான் தொடருகிறேன். அல்லேலூயா. அதை நீ பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைய என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டு நான் இனிமேல் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன், கலப்பையில கையை வச்சுட்டேன். நான் இனிமேல் பின்னோக்கே நான் என் வாழ்க்கையில நான் முன்னால தான் நான் முன்னேறி போவதற்கு என்ன வழியோ என்ன ஆலோசனையோ அதில் நான் நிற்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிறார். உன் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நோக்கம், குறிக்கோள், கொள்கை, கோட்பாடு நிச்சயம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கை என்ன? ஒரு கோட்பாடு இருக்கணும். அது என்ன கோட்பாடு? அல்லேலூயா. ஒரு குறிக்கோள் இருக்கணும். என்னதான் செய்ய போறேன்? ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்டை வாத்தியார் கேட்டாராம், டேய் நீ என்ன வாங்க போற? சார் நான் டாக்டர் ஆக போறேன், நான் வக்கீல் ஆக போறேன், நான் போலீஸ் ஆக போறேன். ஒவ்வொருத்தரும் விருப்பப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே வந்தாங்க. அதில் ஒருத்தன் வித்தியாசமாக சொன்னானா, சார் நான் டிரைவர் ஆக போறேன் சார். நாம டேய் என்னடா உன் நினைப்பு இப்படி ஆகி போச்சு? நான் உன்னை குறித்து எப்படியோ நினச்சிட்டு இருந்தேன், என்னடா திடீர்னு டிரைவர் எப்படி வேணாலும் ஆகலாம்டா, யார் வேணாலும் வண்டி ஓட்டலாம்டா. அந்த நினைவு எப்படி உனக்கு வந்ததுன்னு கேட்குறாரு அவர்கிட்ட. யார்கிட்ட? இந்த பையன்கிட்ட கேட்குறாரு. புரியல. நீ என்ன வேலை செஞ்சாலும் டிரைவிங்கிறது அது அடிஷனல் குவாலிஃபிகேஷன், அதை நீ எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். உனக்கு வேறு என்னடா குறிக்கோள்? இல்லை சார், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். என்னடா அந்த சந்தோஷம் அப்படின்னு அவருக்கு புரியவே இல்லையா. அவர் சொல்கிறாராம், நான் டிரைவராக இருந்தேன்னா நான் வண்டி ஓட்டுவேன், என் பின்னாடி நிறையா பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன்ல, அந்த சந்தோஷம் எனக்கு.
அநேகரை ஒரு வண்டியில் வச்சு கூட்டு சந்தோஷமா கூட்டு போறது அது ஒரு சந்தோஷமா, ஒவ்வொரு ஒரு ஒரு வித்தியாசமா நினைக்கிறான் பாருங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகளாக உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்னுடைய வாஞ்சையெல்லாம் பரலோகத்தில் போய் சேர்ந்தா போதும். அல்லேலூயா. நான் அவருடைய ராஜ்யத்தில் போய் சேர்ந்தா போதும், நான் அவருடைய பிள்ளையா வாழ்ந்தா போதும். ஒவ்வொருத்தரும் ஒரு குறிக்கோளை சொல்லுவோம். நான் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், சாதிக்கணும், கர்த்தருடைய பிள்ளையா வாழணும் அப்படின்னு வித்தியாசம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு குறிக்கோளை சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆனால் என்னட்ட கேட்டால் என்ன சொல்லுவேன் தெரியுமா? எனக்கு எங்கள் அப்பா ஏசப்பா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவருடைய அன்பு பிடிக்கும், அவருடைய மனதுருக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய இரக்கம் எனக்கு பிடிக்கும், அவருடைய தயவு எனக்கு பிடிக்கும், அவருடைய நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம் எல்லாம் எனக்கு பிடிக்கும். எனக்கு அவரை போல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. இப்படி ஒவ்வொரு உள்ளமும் தன்னுடைய தகப்பனை போல, ஆண்டவரை போல நான் இப்படியெல்லாம் இருக்கணும். அவர் என்னிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளைங்க என்னை காட்டிலும் மேன்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த கனியிலாவது நம்மள்ட்ட இருக்கணும்ல, ஆவிக்குரிய கனிகள். அல்லேலூயா. அதில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்மளே என்ன செய்யணும்? நம்ம டிக்கெடிக்கணும். அன்பு இருக்கா? இல்லை ஃபெயிலு. இறக்கம் இருக்கா? ஃபெயிலு. மனதுருக்கம் இருக்கா? ஃபெயிலு. கடைசியில் பிக் ஜீரோ, ஜீரோ கூட பிக் ஜீரோ. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் ஒரே இது. அது பலவீனம் தான். அது நம்ம உலகத்தில் இருந்துட்டோம், நம்ம பழகிட்டோம். அது அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட அது தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் அனுதின ஜெப வாழ்க்கையில் வரும் பொழுது, ஆண்டவர்கிட்ட அதில் ஒப்புக்கொடுக்கும் பொழுது, அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து அதை அப்படியே நம்மளை டியூன் பண்ணுவார். ஒவ்வொன்றா ஒரே நேரத்தில் மொத்தமாக சந்தோஷம்தான். காரணம், உன் கிருபைக்கு அழகா பாடணுமே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, இடுப்பளவும் போதாதையா, நீச்சல் ஆழம் நான் நீந்தணும். விசுவாசத்துல நீ அந்த நீச்சல் ஆழத்துல வருவன்னா 7 மொத்தமா பண்டல் பண்ணி கையில கொடுத்துறாரு. அவ்வளவுதான். கணுக்கால் அளவா 1, முழங்காலா 2, இடுப்பு அளவா 2, 4, 6 ஆயிடுச்சா? அல்லேலூயா. அடுத்து நீச்சல் ஆழத்துல அப்படி நீ எத்தனைக்கும் போது அது முடிஞ்சு 7. இதுதான் கிருபை. ஜீவியத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுக்கக்கூடியது அதுதான். ஆண்டவர் அதான் கேட்கிறாரு. நீ அதை குறித்ததான கரிசனம் இல்லையே, அதற்கு குறித்த ஞானம் இல்லையே, அதற்கு குறித்த பயம் இல்லையே, அதை அறிகிற அறிவு உனக்குள்ள இல்லையே. அப்படி எப்படி நீ ஜீவிக்க போற? நீ என்னதான் பண்ண போற? இன்னைக்கு ஆவியானவர் ஒன்ன கேட்கிறார். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் கேட்கிறாரு. என் மகளே, என் மகனே, என்னதான் பண்ண போற? கொஞ்சம் சொல்லு. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை ஏனோதானு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அணை கடந்த வெள்ளம் அழுதால் என்ன செய்யாதான்? வராதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் கூட வராதா? அது ஒரு பழமொழி. பிரைஸ் எல்லாம். அதுக்காக நீ என்ன செய்யணும்? நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பிரயாசப்படு. ஆண்டவர் உன்னை வெகுவாய் நாளுக்கு நாள் உன்னை வர்த்திக்க பண்ணுவார், விருத்தியடை செய்வார், உன்னை உயர்த்துவார், உன்னை விடுவிப்பார், உன்னை உயர்த்துவார். உன் தலை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக் என்ன செய்வார்? நிமிர பண்ணுவார். என்னைக்கும் தலை குனிந்து போவதில்லை. நீ மனிதர்களுக்கு முன்பாக, சூழ்நிலைகளுக்கு முன்பாக, சத்துருவுக்கு முன்பாக, உன் குடும்பத்துக்கு முன்பாக, உன் தலைமுறையில் உன் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். உனக்கு எந்த இடத்துலையும் தைரியமா நீ பாரு, ஆவில நிரப்பப்படுவனா நீ எந்த இடத்துலையும் பயந்து பேச மாட்ட. அந்த பயமுள்ள ஆவி உனக்குள்ள இருக்காது. உன் வார்த்தையே வித்தியாசமா இருக்கும், உன் பேச்சு வித்தியாசமா இருக்கும், அந்த குரல்லே ஒரு வித்தியாசம் இருக்கும், ஒரு கனி, ஒரு தெளிவு.
ஒரு தீர்க்கம், ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி, ஒரு நிலைப்பாடு, ஒரு வரையறை, ஒரு கட்டுப்பாடு, அங்க ஒரு உற்சாகம், அங்க அநேகரை உயிர்ப்பிக்கிற பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கும். உன் வார்த்தையில் என்ன இருக்காது? தளர்வு இருக்காது. எப்போ நீ ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு அவருடைய பலத்தில் நிற்கும் பொழுது, அவருடைய ஆவியில், அபிஷேகத்தில், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நீ நிற்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலையும் ஸ்திரமா இருப்ப, ஸ்திரமா பேசுவ, பயப்பட மாட்டேன். ஏனென்றால் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிற ஆவியானவர் நீ ஆராதிக்கிறவன் தேவனாகிய கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவர். அவர் வரும்போது உன்னை என்ன செய்ய மாட்டார்? பயப்பட விட மாட்டார். கம்பீரம். அந்த பயம் இருந்தா போய் அந்த கூட்டத்துக்குள்ள போய் தாவீது நின்றுப்பானா? நின்று பார்க்குறான், சூழ்நிலைகளை என்னதான் நடக்குதுன்னு விசாரிக்கிறாங்கன்னு போய் அந்த போரில், அந்த பிரச்சனை போராட்டத்தின் மத்தியில் இவன் போய் அங்கே நின்று விசாரிக்கிறான். என்னவா? சரி, என்னமோ ஜெயிக்கிறான் தோக்குறான் அப்படின்றாங்களே, ஜெயிக்கிறவங்களுக்கு என்னதான் தருவாங்களாம், இதெல்லாம் அவன் விசாரிக்கிறான். அங்கே போய் அவங்கள்ட்ட விசாரிக்கிறத பார்த்த உடனே அதில் ஒரு அண்ணன் ஒடியாரான் வந்து, டேய் என்னடா இங்கே வேடிக்கை பார்க்க வந்துட்டியா? ஆடெல்லாம் அங்கே விட்டுட்டு இங்கே வேடிக்கை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு அவனை என்ன செய்கிறான்? அவனை திட்டுறான், மனமடி பார்க்குறான், அவனை சாதாரணமாக நினைக்கிறான். அவன் அதோட சரி என்ன அண்ணன் திட்டுறானே அப்படின்னு அவன் போகலையே. அவனுக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி? திடமான ஆவி, ஸ்திரமான ஆவி, பலமான ஆவி, தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. அந்த ஆவி அவனை ஒரு நிச்சயத்தோடு கொண்டு போய் அங்கே நிறுத்தி இருக்கிறது. காரணம், தன்னுடைய ஜனத்தை தலை நிமிர பண்ணும்படி ஒரு சின்னவனை, ஆடு மேய்க்கிற சின்ன எளியவனை, அல்லேலூயா, அந்த இடத்துல கொண்டு போய் நான் யாருன்னு அங்க நிரூபிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் அவனை கொண்டு போய் நிறுத்தி அந்த பெலிஸ்தியனுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் நிறுத்துறார். அல்லேலூயா. அவனை கொண்டு போய் சவுலுக்கிட்டையும் போய் நிப்பாட்டுறாங்க. சவுலுக்கிட்டையும் போய் நிப்பாட்டுறாங்க. அவன் பார்த்த உடனே அவனுக்கே ஆச்சரியம். இல்லைப்பா, இதெல்லாம் சும்மா ஏதாவது எமோஷனில் ஏதாவது பேசுகிறாத. அவன் சொல்கிறான், யார் சொல்கிறான்? சவுல் சொல்கிறான், டேய் நீ ஆடு மேய்க்கிற பையன் நீ. ஆனால் அவன் அப்படி இல்லை. அவன் சின்ன வயசுலேயே பிறவியிலிருந்தே யுத்தத்துக்கு என்று பழக்க வைக்கப்பட்டவன். நீங்கள் அந்த பகுதி வாசி அவனை சொல்லிட்டு வர்றான். அவன் என்ன சொல்கிறான்? அவன் சிறு வயதிலிருந்தே அவன் என்ன செய்தான்? அவன் யுத்தத்திற்கென்று அவன் யுத்த தளத்திலே தளவாடங்களிலே நின்று பழக்குவிக்கப்பட்டவன். அதனால தான் அவன் என்ன செய்கிறான்? அவன் கேடயம் போட்டிருக்கான், கண்டதில் அந்த அதுக்குண்டான ஆயுதம் தரிச்சிருக்கிறான். அதுக்கு எப்படிலாம் அந்த யூனியன் அந்த ட்ரெஸ் அந்த மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் போட்டு கரெக்டாக அப்படியே ஈட்டியோடு ரதத்தில் வந்து அப்படியே நிற்கிறான். அதுதான் வந்து அட்மாஸ்பியர். அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்களாம் ஏன் நான் இப்போ வந்து நின்று முன்னாடி இந்த போருக்கு செய்கிறவங்களுக்கு அப்படி சில விதிமுறைகளை ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த பெல்ட்டு, அந்த குஞ்சம் வைக்கிறது, ரெண்டாவது அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? இதெல்லாம் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதில்ல, அது ஒரு பயமுறுத்துறது. என்னமோ ஏதோ பயங்கரமாக இருக்காங்களே, அந்த மற்றவங்களை எதிராளிகளை கொஞ்சம் பயமுறுத்துறதுக்காக வேண்டி அந்த ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் கொண்டு பயங்கரமாக கொண்டு வருவாங்க. இதுதான் டாக்டிஸு. அதே போல தான் யார் சொல்கிற? ராஜா முன்னாடி நிற்கிற வேண்டியவன், ஆலோசனை கொடுக்க வேண்டியவன், கமெண்ட் பண்ண வேண்டியவன், யுத்தத்திற்கென்று திட்டம் கொடுக்க வேண்டியவன். அவன் 40 முறையும் 40 நாள் ஓடி ஒளிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் சொல்கிறான், இந்த செலிவனை பார்த்து, உனக்கு இதில் அனுபவம் பத்தாதுரா ராஜா. ஆனால் அவன் சின்ன வயசுலேருந்து அதுக்குன்னே வளர்ந்துருக்காங்க. அவனை பாரு, அவன் எவ்வளோ உயரம், அவன் பாரு எவ்வளவு சைஸில் இருக்கிறான், அவன் ஒரு கை சைஸ் கூட நீ இருக்க மாட்ட, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்கண்ணே. நீ வந்து இப்படி நிற்கிறியே. அப்போ தான் சொல்கிறான், என் ஆண்டவனே, ஒரு முறை மந்தையில் ஆட சிங்கம் வந்து கவிழ்ச்சி, நான் விடலையே, அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்சு போட்டேன், அதிலிருந்து ஆட்டை காப்பாற்றிட்டேனா. ஒரு முறை கரடி வந்தது, கரடியை தும்சம் பண்ணிட்டானா. இவன் பேச்சில் இருக்கிற
அந்த வைப்ரேஷன், அந்த எமோஷன், அந்த உறுதி, அந்த வெறி, அந்த தீர்க்கமான முடிவு. காரணம், அவனை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த உள்ளுணர்வு, அதை காட்டிலும் அவனுக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகம். அவன் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து, சரி அவனுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுங்க, அதெல்லாம் செட் ஆகலை அவனுக்கு. இவன் அன்சைஸு. அந்த கோட்டு போடுவாங்களே, அந்த கோட்டு போட்டால் அவனே முங்கிடுது. சின்ன பையன் அந்த கோட்டெல்லாம் போட்டால், ஒரு கோட்டு போடும்போதே அதுக்கப்புறம் எங்கள் பேண்ட்டு போடுறது, ஒன்றும் க்ளவுஸ் ஒன்றும் செட் ஆகாது. துப்பாக்கி எல்லாம் தூக்கணும்னா, ஆயுதம் தூக்கணும்னா, இது இவனை காட்டி பெருசாக இருக்கு. இப்போ இவனை யார் தூக்குறது? யோசித்து பாருங்களேன். ஈட்டியா? ஈட்டின்னு வேணா எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிறவங்க. நினைச்சு பாருங்களேன். தன்னுடைய காரியம் நிறைவேறணும், தன்னுடைய ஜனத்தை தலை உயர்த்தணும், தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கணும், தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கணும், அவங்கள பாதுகாக்கணும், என் பிள்ளைங்க சமாதானமாக இருக்கணும்னு ஆண்டவர் எதை கொண்டும் செய்வார். எந்த லெவலுக்கு இறங்குவார். அந்த தேசத்தில் இராணுவம் இல்லாமல் இருந்ததா? இராணுவத்தில் இவன் குடும்பத்தில் இருக்கிறவனே எல்லாமே இருக்கானே. இராணுவத்தில் விசேஷமான 3 பேர் இருக்கானே. இதை காட்டில் இன்னொரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த ஆடு மேய்க்கிற ஒருவன் தான் ஒரு நேரம் வருது, அவன் சகோதரர்கள் காலகாலமாக இராணுவத்தில் இருந்தாலும் கூட ஒருத்தம் கூட சவுல் கூட ஆயுததாரியாய் நிற்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த தாவீதுக்கு அவன் ஈசா கிட்ட சொல்றான், இந்த பையன் எனக்கு ஆயுததாரியா இருக்கட்டும், எல்லாம் போய் நிற்க முடியாது, கூட ராஜாவுக்கு முன்னாடி ஆயுததாரியாய் அவன் பக்கத்தில் அப்படி ஜெய்ஜாண்டிக்கா அப்படி நிற்க முடியாது, என்னை மீறி தான் ராஜாவை பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்தானம். பாருங்க எப்படி சின்ன பையன், அவனுக்கு மூத்தவன்லாம் எங்கே இருக்கிறான்? இராணுவத்தில் இருக்கிறான். அவன் நினைச்சா கூட ராஜாவை பார்க்க முடியாது, ஆனால் ராஜா கூடவே இருக்கிறான். யாரு அவன்? பேர் என்ன? ஆயுததாரி. இதெல்லாம் நினைக்கும் போது மெய் செலுத்து போகிறது. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைய உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா எப்படியெல்லாம் உயர்த்துறாரு. ஏன் ஒன்றும் செய்ய மாட்டேன்? ஏன் இதுக்கெல்லாம் ஆவியானவர் வைராக்கியமாக அந்த வார்த்தைகளை உன் மத்தியில் பதிவு செய்கிறாருன்னா, நான் அப்படிப்பட்ட தேவன் தான். இன்னைக்கு உன் மாலையில் உன்னை விசாரிக்கும்படி, உன்னை உயர்த்தும்படி, விடுவிக்கும்படி, உன்னை காக்கும் மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாய் நான் இந்த நேரத்தில் உன் கூட வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை நீ கொஞ்சம் என்ன செய்ய, கொஞ்சம் ருசித்துப்பார், கொஞ்சம் அனுபவித்துப்பார், அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துப்பார், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அல்லேலூயா. நீ மாத்திரம் இல்லை, கற்றுக்கொள்கிறது மாத்திரம் உன் பிள்ளைங்களுக்கு அதை நீ கற்றுக்கொடு. பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வரங்களை, கனிகளை என்ன செய்ய வருவதற்கு நீ வாசலா தடையா இருக்காத. அவனுக்கு என்ன செய்ய, நீ ஆலோசனை சொல்லு. உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டானா, ஏதாவது சொன்னானா, தேவ சமூகத்தில் முழங்கால் போடு, தேவ சமூகத்தில் கேள். ஏதாவது வேணுமா ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவர் செய்வார். சொல்லிவிடு. விசுவாசத்தில் அவனை வளருங்க. உங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்க கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீங்க எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து பேசி பாருங்களேன், அந்த தோரணையே வித்தியாசமா தான் இருக்கும், அந்த பேச்சே வித்தியாசமா இருக்கும். காரணம் ஏன்? நான் இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவன், அந்த தேவனை ஆராதிக்கிறேன். ஏன்? அந்த பலன் எனக்கு வேணும், அந்த ஞானம் எனக்கு வேணும், அந்த தைரியம் எனக்கு வேணும், அந்த கம்பீரம் எனக்கு வேணும், அந்த ஆவி எனக்கு வேணும், அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த சத்துவத்தின் வல்லமை எனக்கு வேணும். காரணம் ஏன்? அதை சொல்லியிருக்கிறாரு. அதை இல்லைன்னா கூட நான் சொல்லியிருப்பேங்கிறாரு. அல்லேலூயா. அவர் என்னாலும் நாம அவரோட இருக்கும்படி அவர் சொல்றாரு. போகும்போது கூட சொல்றாரு, என் பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லைன்னா நான் உனக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் ஆயத்தம் பண்ண போறேன், நான் வருவேன், நீ என்ன செய்ய, தயாரா இரு, நான் வரும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்க, இன்னைக்கு உன் திசை இப்படி இருக்கே, என்னதான் பண்ண போற? ஆவியானவர் தான் கேட்கிறாரு, எங்க வந்து நிக்கிறாரு. நான் உனக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்பி வரும்போது நீ தகுதியா இல்லைன்னா, நான் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லைன்னா, 2 பேர் வயல்ல இருப்பான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அந்த ஒருத்தன் யாரு? அந்த ஒண்ணு யாரு? இன்னைக்கு அதான் ஆவியானவர் உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். என்னதான் செய்ய போற? இது வரைக்கும் போனது போட்டோம், இனிமேல் அது என்ன செய்ய? கொஞ்சம் அலர்ட்டாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா. இனிமேல் என் காலம் மாறுமா? மாறும். கடைசி நேரத்தில் கல்லன்னு நினைச்சுக்க, அவனும் மரண நேரத்தில் விளிம்பில் இருக்கிறவன் தான். கடைசி நேரத்தில் ஜாக் பாட் அடிச்சு போல, நாளைக்கு இல்லை மக்களை, இன்னைக்கு என் கூட இருப்ப நீ அப்படின்ட்டாரு. அவன் சொல்றான், நாளைக்கு நீர் பரதீசில் இருக்கும் பொழுது இந்த அடியனை நினைத்துக்கொள் என்று யார் சொல்றா? அவர் மேல் பரிதாபப்படுகிற ஒரு கள்ளன் சொல்லுகிறான். ஆனா அந்த கள்ளனுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவரே மெர்சல். அவங்கிட்ட உடனே அந்த உள்ளத்தின் நிறைவு வாய் பேசுங்கிற மாதிரி உடனே சொல்றாரு, நாளைக்கு என்ன, இன்றைக்கு நீ என் கூடவே இருப்ப, நீ இன்னைக்கு என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்ய? ரட்சிக்க வல்லவர். அதுக்காக கடைசியில் பார்த்துக்கலாம்னு நினைச்சிடாதீங்க. இந்த சத்தியத்தை நிறைய பேர் என்ன செய்வாங்க? அப்படி வளைச்சு பாயில, ஓ அப்ப கடைசி வரைக்கும் இருக்கு, போவோம் பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க, என்னதான் நடக்கும். எனக்கு நாட்டில் கம்பெனி இல்லாமல் போயிடும். கம்பெனி இருக்கும், அதெல்லாம் நிறைய இருக்கும். நீ எதிர்பார்க்காத ஆளெல்லாம் இருக்கும் கம்பெனி அங்க. அல்லேலூயா. அதற்காக இவ்வளவு உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி சபையை உண்டு பண்ணி, ஒரு ஆசாரியனை மெய்ப்பனை உண்டு பண்ணி, உங்களுக்கு ஒரு மந்தையை உண்டு பண்ணி, அந்த மந்தையில் கொண்டு வந்து அப்படி ஆலோசனையை வெளிப்படுத்தி, அப்படி சத்தியத்தை வெளிப்படுத்தி, உங்களுக்கு இவ்வளவு ஒழுங்குகள்லாம் ஏற்படுத்தி ஒன்று ஆண்டவர் நடத்துறதுக்கு காரணம் என்ன? நீ வலிவி போயிடக்கூடாது, நீ வீணாக போயிடக்கூடாது. இது இப்போ நினைச்சதில்லை, ஆண்டவர் அனாதி தீர்மானம். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீ ஆராதிக்கிறவர். ஹல்லேலூயா. காருண்யம் என்னும் கேடகத்தினால உன்னை சேர்த்து கொண்டவர், இழுத்து கொண்ட தேவன் அவர். அவரை நீ கொஞ்சம் நினைச்சுக்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்னு உள்ளத்துல அவருக்கு இடம் கொடு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, தாவீதுட்ட கேட்டா அவர் ஒரே வார்த்தை என்ன சொல்லுவார் தெரியுமா? தாவீது இப்ப நம்மள்ட்ட கேட்ட மாதிரி தாவீதுட்ட கேட்டா அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அழகா சொல்லுவார். சங்கீதம் 23:6 வாசிங்களேன். அவருடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்றான், நான் ஜீவிக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் ஆலயத்துல நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதுதான் எனக்கு. என் சொந்த வீட்டுல குடியிருக்கிறத காட்டிலும் நான் அவருடைய வீட்டுல, அதான் வேதம் அழகாய் சொல்லுது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் மேலானது. அதனால ஒரு நாள் போதும் நினைக்காத. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகம் எப்போ கூடும், நாளைய வாசல் எப்போ திறக்கும், கர்த்தருடைய ஜனங்கள் எப்போ கூடுவாங்க, அவங்களோட நான் எப்போ இருப்பேன், எப்போ நான் துதிக்க ஆரம்பிப்பேன், ஆராதிக்க ஆரம்பிப்பேன், எப்போ அவருடைய சத்தத்தை கேட்பேன், அவருடைய சத்தியத்தை கேட்பேன், அது எனக்கு என்ன சொல்ல வரும், என்ன வெளிப்படுத்துகிற, என்ன எதிர்பார்க்கிறார் என்னிடத்துல. இந்த அனுபவத்தில் இருந்தாலே தேவனாய கர்த்தர் உன்னை சரியான நேரத்தில் சரியாய் உன்னை நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒவ்வொருவருக்கும் பலவித ஆமென் நம் நோக்கம் இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாம இந்த உலகத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, பயணிக்க முடியாது. இன்னைக்கு நமக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தோடு அப்போஸ்தலன் பவுல் சொன்னதை போல ஹல்லேலூயா என்ன சொன்னார் அங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நாம எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சித்தம் ஆமென் ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அவர் சித்தம் என்னன்னா அவர் பிள்ளையா இருக்கணும், நம்ம அவர் பங்கா இருக்கணும், அவருக்கு சுதந்திரமா இருக்கணும், அவருக்கு அடையாளமா இருக்கணும், அவருடைய அற்புதங்களா இருக்கணும், அவருக்கு சாட்சியா இருக்கணும், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அல்லது அவருக்கென்று வைராக்கியம் பாராட்டணும். உன்னை பார்க்குறவங்க அவரை பார்க்கணும். அதான் கிறிஸ்தவன். அவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கீழ்ப்படிவோமா? ஆண்டவருக்காக கொஞ்சம் பிரயாசப்படுவோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எழுதிட்டு இருப்போம். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், எல்லாம் சத்தமா மனதார லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கதறுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். நான் மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் என் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். மனதார சொல்லலாம், வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 என் ஆவியாத்மா சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கின்றேன். என் ஆவியாத்மா சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கின்றேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமென். அல்லேலூயா 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 பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி தோடுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். அப்பா, நல்ல ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அப்பா உம்மை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி காலையிலும் மாலையிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளிலே கொடுத்த ஒவ்வொரு சத்தியத்திலும் ஆவியானவரே நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, உமக்காக ஓடுகிற ஓட்டத்திலே ஆமென் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்காக வைத்த லக்கை நோக்கி ஓடும்படி தேவனே எங்கள் பயணத்தை தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆமென் கர்த்தர் வைத்திருக்கிற லக்கிலே நாங்கள் ஓட ஆவியானவர் உதவி செய்வீராக. உம்முடைய சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஆமென் அந்த பந்தய பொருளுக்காய் ஆமென் அந்த லக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆமென் இடையிலே வருகிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என் தேவன் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்று ஆமென் ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே பயணிக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆமென் உம்மை நோக்கி கூப்பிட கிருபை தாரும். உம்முடைய சமூகத்துக்குள்ளே காத்திருக்க கிருபை தாரும். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதிலேயே காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், பலன் கொடுக்கிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன். ஆமென். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிற தேவன். உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை எல்லாரும் அப்படியே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரே சகலத்தையும் எங்களுக்காக செய்து வைத்து அதை ஆண்டவரே அதை தொடர்ந்து நாங்கள் பிடிப்பதற்கு தேவனுடைய மகிமை எங்கள் மேலே அப்பா சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.